கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியாவின் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். புலம்பல் 5ஆம் அதிகாரம் வசனம் 21. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புலம்பல் என்ற புத்தகம் ஒரு ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கின்ற ஒரு புத்தகம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி எரேமியா தன் பாவங்களையும் தன் மக்களுடைய பாவங்களையும் குறித்து அது நிமித்தமாக அவர்களுக்கு ஏற்பட்டதான பாதிப்புகள், இழப்புகளை குறித்து கடவுளிடத்தில் முறையிட்டு, ஆண்டவரே, நீர் எங்களை தயவாய் மன்னித்து திரும்ப எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்கின்ற ஒரு அருமையான ஜெபத்தை இந்த புலம்பல் புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ஜெபத்தின் இறுதி அதிகாரம், இறுதி வசனங்களில் வரும்பொழுது, இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் ஆண்டவரை நோக்கி அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் என்று கேட்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சற்று நிதானிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. ஏன் எரேமியா ஆண்டவரே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் என்று கேட்கின்றார் என்றால், கடவுளை விட்டுவிட்டு நாம் வேறு எந்த திசையில் பயணித்தாலும், ஆண்டவர் இல்லாத ஒரு திசையிலே நாம் பிரயாணம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை படு தோல்விக்குள்ளாக முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. 2 எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, யோனா தீர்க்கதரிசி. ஆண்டவர் பயணிக்க சொன்ன ஒரு திசை ஒன்று, ஆனால் யோனா பயணித்த திசை வேறொன்றாக இருந்தது. அதனுடைய நிலைமை அல்லது அது என்னவாக முடிந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். மீன் வயிற்றுக்குள்ளாக யோனா தீர்க்கதரிசி தவிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அதே வண்ணமாய் சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உங்களை மனிதர்களை பிடிக்கிறாக்குவேன் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் மீன் பிடிக்க போகிறார்கள். அந்த ராத்திரி அவர்களால் ஒன்றும் பிடிக்க முடியவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு வேறு திசையில் நாம் பிரயாணம் செய்யும் பொழுது நமக்கு அநேக துன்பங்கள் நேரிடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகையினால் தான் எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இல்லாத திசையில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாது, அல்லது நீர் எங்கள் கூட இல்லை என்றால் எங்களுடைய நாட்கள், எங்களுடைய காலங்கள், எங்களுடைய பயணங்கள் அது மிகவும் ஆபத்து நிறைந்த ஒன்றாக இருக்கும். ஆகையினாலே உம்மிடத்தில் எங்களை திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் வாழ விரும்புகிறோம், உம்மோடு தங்கி இருக்க விரும்புகிறோம், நீர் எங்களுடையவர்களாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம் என்று அழகாக செபித்து அவருடைய விருப்பத்தையும் சொல்லுகிறார். என்னவென்று, அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். ஆண்டவரே, நீர் எங்களை திருப்பும், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். ஏனென்றால் ஆண்டவருடைய பலன் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் நம்மை திருப்பிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை கடவுளை நோக்கி திரும்புகின்ற ஒன்றாக இருக்கும். இறுதியாக அவர் குறிப்பிடுகிறார், எங்கள் வாழ்க்கை பூர்வ காலத்தில் இருந்ததைப் போல திரும்பவும் ஆண்டவரே எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். பூர்வ காலம் என்றால் கடந்த நாட்களிலே, கடந்த காலங்களிலே எங்கள் வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உம்மை மறந்து விட்டோம். ஆகையினால் புயல்களும் கொந்தளிப்புகளும் எங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டது ஆண்டவரே. இப்பொழுது எங்களை கர்த்தாவே உம் பக்கமாக உம்மிடத்தில் எங்களை திருப்பிக் கொண்டு
கடந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை இருந்ததைப் போல மகிழ்ச்சியான வாழ்க்கையாய் மாற்றும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடவுளிடத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புதியவைகளாக்குகிறார். நாம் இழந்த சந்தோஷம், இழந்த பரிசுத்தம், இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த கிருபைகள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் புதிய காரியங்களை செய்கிற கடவுள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரையும் அப்படியே கைவிடுகிற கடவுள் அல்ல. நாங்கள் திரும்பும் பொழுது எங்களை அள்ளி அணைத்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள். எங்களிலே ஒரு நாள் நீர் குற்றம் பிடிப்பதில்லை ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவை எல்லா பலவீனங்களை தாண்டி எங்களை நேசிக்கிற கடவுள். இந்த நாளிலும் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேணும் என்று மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.